நிறுவனத்தின் சார்பாக நமது கடலோர கிராமத்தில் உள்ள அரசு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு தானே நிவாரணம் வழங்கும் விதமாக இந்த புத்தக பைகளையும் நோட்டு புத்தகங்களையும் வழங்கக்கூடிய ஒரு சிறு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்துள்ளோம். இதில் உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும், தானே நாள் புதுவை முழுவதுமாகவே அனைத்து பகுதிகளிலுமே பாதிக்கப்பட்டது. ஆனால் அனைத்து பகுதிகளிலுமே செய்யக்கூடிய அளவுக்கு அனைத்து தன்னார்வ நிறுவனங்களோ அல்லது எந்த ஒரு தன்னார்வ நிறுவனமோ இருக்கக்கூடிய 98 பஞ்சாயத்துகளிலுமே செய்வது மிக சிரமமான ஒரு காரியம். ஆனால் நம்ம எல்லாருக்கும் தெரியும், புயல் கரையை கடந்தது. ஏற்கனவே நல்லவாடு, மணிக்கட்டு ஆகிய கிராமங்கள் பக்கமாக புயல் கரை கடந்த காரணத்தினாலே இங்கு சேதம் மிக அதிகமாக இருந்தது. அது மட்டுமல்லாமல் கடந்த 7 ஆண்டுகளுக்குள்ளாகவே ஒரு 2வது பேரிடரை சந்திக்கக்கூடிய ஒரு கிராமங்களாகவும் இந்த கடலூர் சாலையில் இருக்கக்கூடிய கடலோர கிராமங்கள் அமைந்தது. ஏனெனில் 2004 இறுதியிலே சுனாமி என்ற ஒரு பேரிடர், இப்பொழுது இந்த 2011 இறுதியிலே தானே என்ற ஒரு புயல், இதற்கு இடையே இந்திய அளவில் ஒரு நிஷா என்ற ஒரு புயலும் கூட ஊரை தாக்கிவிட்டு சென்றது. ஆகவே அடுத்தடுத்ததாக ஒரு பேரிடரை தாக்கக்கூடிய ஒரு கிராமமாக இந்த கிராமம் இருப்பதனாலேயே தான் நாம் இருக்கக்கூடிய 92 பஞ்சாயத்துகளையும் விட்டுவிட்டு இந்த கிராமத்திலும் நல்லவாடு கிராமத்திலும் உள்ள இந்த அரசு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இந்த நிவாரணத்தை வழங்குவதற்காக திட்டமிட்டுள்ளோம். இதை ஒரு பெரிய நிகழ்ச்சியாக நாம் ஏற்கனவே ஏற்பாடு செய்யவில்லை. ஆகவேதான் இதற்காக ஒரு தனி பேனரோ அல்லது வேறு ஒரு அழைப்புதலோ கூட நாம் ஏற்பாடு செய்யவில்லை. இதை ஒரு முறைசாராத விதமாக ஒரு இன்ஃபார்மாக செய்யலாம் என்றுதான் திட்டமிட்டிருந்தோம். இருந்தாலும் படிப்படியாக நாம் அரசு அலுவலர்கள் என்று அமைக்கும் பொழுது அடுத்ததாக இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர்களும் வந்தால் சிறப்பாக இருக்கும் என்று அவரை அழைத்திருக்கிறோம். அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது இங்கே வரவேற்புரை வழங்குமாறு நமது பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் அவர்களை அழைத்து அமைச்சர் அவர்களுக்கு பள்ளித்திட்டு பள்ளியின் சார்பாக நம் தலைமை ஆசிரியர் பொன்னாடை வழங்குகிறார். நிறுவனர் அவர்களுக்கு நம் தலைமை ஆசிரியர் பொன்னாடை வழங்குகிறார்.